விபத்துக்கள் அப்படின்றது இலங்கையில இப்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. மிகப்பெரிய அளவான உயிர்கள பலியெடுக்கிற சந்தர்ப்பங்கள் இந்த விபத்தின் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு கணக்கு சொல்றாங்க, யுத்த காலத்துல நேரடியா சம்பந்தப்படா யுத்தத்தோட சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி பொதுமக்கள் என்று உயிரிழந்தவர்கள் இந்த விபத்தை விட குறைவு யுத்த காலத்துல சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அதிகமான விபத்தின் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுது. குறிப்பா அதிகமானவை மோட்டார் சைக்கிள்கள், இருசக்கர வண்டி மோட்டார் சைக்கிள்கள். இதன் காரணமாக 2024ஆம் ஆண்டு 781 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப அதிகமா மோட்டார் சைக்கிள் வாங்குற ஒரு நிலையில தான் அதிகமா எல்லாரும் இருக்காங்க. இதனால மோட்டார் சைக்கிள்களும் அதிகரிச்சு பாதைகள்ல இருக்கு. இதன் காரணமாக இன்னும் இந்த வருஷத்துல இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துகள் அதிகரித்திருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 194 முச்சக்கர வண்டி சாரதிகளும் உயிரிழந்திருக்காங்க. பெரிய அளவான ஒரு கணக்கு உண்மையை சொல்லப் போனா, பெரிய அளவான பாதிப்பு, பெரிய அளவான ஒரு அனர்த்தம் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விபத்தின் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இன்னொரு தகவல், இந்த விபத்தின் காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற மிக பாரிய அளவான செலவு. இதுல மருத்துவ செலவு, காப்பீட்டு இழப்பு செலவுகள், காப்புறுதி செலவுகள், பாதைகள சீர்திருத்துற செலவுகள், அதோடு வாகனத்துக்கான தனியான அந்த திருத்தும் செலவுகள், சில மனித வளம் பாதிக்கப்படுது, மனிதர்கள் இதால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த விபத்துகளால பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்த இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்தியில 3 முதல் 5% இந்த விபத்துக்களால ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு அரசாங்கம் செலவழிக்கனா பாருங்க. கிட்டத்தட்ட 3% அல்லது 5% சொல்லப்படுது. 3% அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 75,600 கோடி வருஷத்துக்கு. அதோட 5% சொன்னா கிட்டத்தட்ட 1,26,000 கோடி இந்த விபத்துக்களால ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அரசாங்கம் செலவழிக்குது ஒரு வருஷத்துக்குடா பாருங்க. இந்த விபத்துக்களை தடுத்தா இந்த செலவுகள், இந்த பணத்தை எவ்வளவோ அபிவிருத்திகளுக்கும், இந்த பொது போக்குவரத்தை அபிவிருத்தி செய்யறதுலையும் பயன்படுத்தலாம். பயங்கரமான செலவு இந்த விபத்துக்களால அரசாங்கத்துக்கு ஏற்படுது அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான்.